அவர் ஒரு பவர் சென்டரான்னு கேட்டீங்கன்னா அல்ல. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரான்னு கேட்டீங்கன்னா அல்ல. அவர் தலைவராக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டாரா என்றால் அல்ல. அவருக்கு சிஎம் பதவி வந்த போது நிராகரித்தார். நிராகரித்ததற்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய விட்டுக் கொடுக்கும் தன்மையை வெளிப்படுத்துவது அல்ல, தன் இயலாமையோட ஒரு வெளிப்பாடு. என்னால முடியாது. தமிழக வெற்றி கழகத்தில் அணிந்திருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஒற்றை நோக்கம் அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவதா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதா? ஒரு 17 வயசு பையன் எங்க தளபதினு கத்துவான். இவருக்கு கொஞ்சம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, தலைவலிக்கு பண்ணுவார். ரெண்டு பேருக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. 60 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அதிமுகவோட இடத்தை எப்படியாவது பிடிக்க துடிக்கிறது தாவேகா. செங்கோட்டையன் ஜெயிக்கின்றார். கடைசி எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்களால விஜய்க்கு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பா அமையும், வெற்றியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பா அமைய முடியாது. அதிமுக என்டிஏ பக்கம் விஜயை எடுப்பதற்கான எல்லாவும் நடந்துச்சு. திமுக தான் செங்கோட்டையன் என் கட்சிக்கு வராதீங்க, நீங்க தாவேகா போங்க, போனீங்கன்னா அந்த கூட்டணியே அமையாது. எடப்பாடி பழனிசாமி தலைவர்னா கூட வைக்க மாட்டார். ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜயோட டிவிகே கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டார் செங்கோட்டையன் அவர்கள். இந்த இணைப்பினால டிவிகே பலம் பெற்றுவிடும், செங்கோட்டையன் ஒரு பெரிய தலைவரா வந்து விடுவார் அப்படிலாம் ஒரு பிம்பமா கட்டிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியிலே ஆன்சர் சொன்னீங்க. பிம்பத்தை தான் கட்டி அமைக்கிறாங்க. இல்ல, பிம்பம் பாய் பிம்பமா மாறுன்றது காத்துல இல்ல பிம்பம் தான். அதாவது நான் ஒண்ணு சொல்றேங்க, இப்போ நம்ம ரொம்ப தெளிவா இதை நம்ம வந்து யாருக்கும் ஆதரவா பேசல, நம்ம யாருக்கும் நம்ம எந்த அஜெண்டாவோட நம்ம பேசல, நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுல தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் கொங்கு பகுதியினுடைய தளபதி அல்ல, கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளின் தளபதியாக திகழ்பவர். அவர் ஒரு பவர் சென்டரான்னு கேட்டீங்கன்னா அல்ல. அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரான்னு கேட்டீங்கன்னா அல்ல. அவர் தலைவராக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டாரா என்றால் அல்ல. ஏனென்று சொன்னால், அவரே ஒரு காலகட்டத்துல அவருக்கு சிஎம் பதவி வந்த போது நிராகரித்தார். நிராகரித்ததற்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய விட்டுக் கொடுக்கும் தன்மையை வெளிப்படுத்துவது அல்ல, தன் இயலாமையோட ஒரு வெளிப்பாடு. என்னால முடியாது, எடப்பாடியெல்லாம் முடிஞ்சிருக்குது, அவர் வந்துட்டார், தகுதி விடுது தப்பி படைக்கும், வலிதுதான் உயிர் படைக்கும், இதான் இயற்கையின் தத்துவம். அப்ப அவரால் முடியல. இன்னைக்கு ஒரு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்னங்கிறத நம்ம அனைவரும் மருந்து ஒன்றுதான். அது என்னன்னா, அவர் அதிமுகவின் தலைமைக்கு கெடு விதிச்சாருங்கிறது தான். இப்போ நான் கெடு விதிக்கல இன்னைக்கு பேசுறாரு. ஆக்சுவலி ஒரு கெடு விதிச்சாருங்கிறது தான் இயல்பான இயற்கையான உண்மை. அதான் உண்மை. அவர் மறைக்கிறாரு. இரண்டாவது விஷயம், அவர் வெளியேறும் போது ஒரு சொன்ன காரணம் என்னன்னா, நான் அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்ப்பேன் அப்படின்னு. எத்தனை நாள் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள முடியல. காரணம் என்னன்னா, சசிகலாவும் தினகரனுமே பேசிக்க மாட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களால இங்கேயும் இணைய முடியல. அவர் திமுக பலம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு நம்ம எதிர்காலம் போயிருமோ அப்படிங்கிற காரணத்தினால அவர் இன்னைக்கு டிவிகேக்கு போயிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தில் அணிந்திருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களுடைய ஒற்றை நோக்கம் அப்படிங்கிறது திமுகவை வீழ்த்துவதா, எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதா? நீங்க சொல்லுங்க. தாவேகா நோக்கம் என்னங்க? திமுக வீழ்த்துறது. செங்கோட்டையன் நோக்கம் திமுக வீழ்த்துறதா? தனிப்பட்ட வன்மங்களுக்காக, தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளுக்காக ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து வெளியேறி மற்றொரு கட்சி நுழைவது என்பது ஒரு நாள் கூத்து. இது ஒரு நாள் கூத்து. நான் அப்படிதான் பாக்குறேன். திரும்பவும் சொல்றேன், தாவேகாவுக்கு இது ஒரு பிளஸ் தான். பிளஸ் தான். எந்த ஒரு கட்சிக்குமே பிளஸ் ஒன்னா போகும்போது ஒரு பிளஸ் இருக்கும். ஆனா அந்த கட்சியின் செயல்பாடு உண்மையிலேயே என்ன? பர்செப்ஷன் உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கலாம். கீழே இருக்கிறவங்க கட்சிக்கார வெளியே போனா என்ன பண்ணுவேன்? அதிமுக எடுத்துக்கோங்க. பர்செப்ஷன் ஒரு வீக். ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் வெளியே போனால அது ஒரு கட்சிக்கு இது பலவீனம் தான். ஆனால் தனி நபர்களை விட ஸ்தாபனம் பெரிது. தனி நபர்களை விட ஒரு கட்சி அமைப்புங்கிறது பெரிது. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு செகண்ட் ஈஸியா உருவாக்கிட முடியும். ஒரு கட்சிக்கு தேவை அப்படிங்கிறது செயல்பாடு மிக்க ஆளுமைகளை உருவாக்குவது தானே தவிர
தொடர்ச்சியா ஒரு ஆளை வச்சு கட்சியை ஓட்டங்கிறது கிடையாது. பட் நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அவர் அரவணைத்திருக்கலாம், அதற்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து எல்லை மீறி போயிருச்சு, செங்கோட்டையனோட எல்லை மீறியே போயிட்டாரு. ஸோ வெளில போயிட்டாரு வச்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம்னா, இது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியில் அதிமுக பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே டேட்டா கிடையாது. இல்ல அந்த பகுதி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அந்த குடும்பத்தை சேர்ந்த மட்டும் தான் அதிமுக ஓட்டு போடுறாங்க. செங்கோட்டையன் வந்து ஒரு தனி பட்ட ஒரு ஆளுமையை வளர்த்திருந்தாரு அல்லது தலைவரா ஒழுத்து இருக்கிறாரு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் கூடவே எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அப்புறம் இன்னும் சிவி சண்முகம், இந்த மாதிரி ஒரு 5 பேர் வந்து சேர்ந்து தாவகளை போய் ஜாயின் பண்ணிருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நானே சொல்லுவேன் எடப்பாடி பண்ணது தப்பு, தாவேக்கா மிகப்பெரிய ரீச் ஆயிடுச்சு நானே சொல்லியிருப்பேன். அந்த மண்ணை சேர்ந்தவங்க கூட ஒரு பெரும்படையோட இவர் போய் சேரலையே. அதான் சார் சொல்றேன், தாவேக்காவில் இணைந்திருப்பது செங்கோட்டையனும் மற்றும் முன்னாள் எம்பி பத்மா சத்யபாமாவா அவங்க, அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒரு 70 பேர் 80 பேர் போயிருக்காங்க. இது தாவேக்காவுக்கு என்ன பலத்தை போட்டோம்? ஒரு 17 வயசு பையன் எங்க தளபதின்னு கத்துவான், இவர் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, தலைவலிக்கு இது பண்ணுவார். 2 பேருக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது, 60 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 17 வயசு பையனுக்கும் 75 வயசு ஆளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் எப்படி ஒரு டேக்கிள் பண்ணுவாரு? இதெல்லாம் வந்து நான் பேசும்போது உங்களுக்கு வந்து வேணும்னே சொல்ல நினைக்கலாம், வேணும்னே நான் சொல்லலை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நடக்கும் கிரவுண்ட்ல. இப்போ விஜய் வந்து இன்னொன்னு சொல்றேன், விஜய் ஏன் பிளஸ்ன்னு சொன்னோம்னா யார் வந்தாலும் சேர்த்துக்கிட்டோம். இன்னொன்று இந்த கட்சிகளுக்கு முன்னாடி ஆளுங்க இல்லை, ஸோ நீங்க சேர்த்துக்கும் போது என்ன ஆகும்? ஓகே கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொஞ்சம் சின்ன பசங்க யாரும் வளர்ந்துருந்தா கூட ஓகே பெரியவர் வராருன்னு ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டுருவாங்க, அதை அவர் பற்றி பார்த்துக்கலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. ஐயோ வானம் விட்டு கீழே விழுந்து விட்டது, தமிழ்நாடு அரசியல் மாறி விட்டது, அதெல்லாம் நான் நம்பலை. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு கட்சி வந்து ஒருத்தர் வெளியே போனாலும் அந்த கட்சி தனக்கான திரும்பி அந்த இடத்துல உருவாக்கிறோம். அது அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழரோ அல்லது வந்து பாஜகவோ யாரா வேணா இருக்கட்டும். இன்னொன்று செங்கோட்டையனோட ஒரு பெரிய ஒரு கிரௌடு புள்ளரா அதை பற்றி நான் நிரூபிச்சதே கிடையாது. நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவர் ஒரு கிரௌடு புள்ளரான்னு கேட்டால் கிரௌடு புள்ளர் கிடையாது. இது வந்து ஒரு பர்செப்ஷன் வாரை கிரியேட் பண்ணும். என்ன நினைச்சு பாருங்க, இப்போ அவர் அதிமுக வந்திருக்காரு, அருண்ராஜ் என்ன சொல்றாரு, திமுக 2-2ங்கிறாரு. அதிமுக வந்திருக்கிறாரு, அவர் திமுக 2-2ங்கிறாரு. திமுக 2-2 இருக்கணும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? அதிமுகவோட இடத்தை எப்படியாவது பிடிக்க துடிக்கிறது தாவேக்கா, ஓகேங்களா? அதற்கான வேலையை பார்க்கலாமான்னு ட்ரை பண்றாங்க. விஷயம் என்னன்னா, இப்படி ஆட்களை இழுப்பதன் மூலமாக மட்டுமே ஒரு கட்சியோட இடத்தை நீங்க பிடித்து விட முடியாது. நீங்க கட்டமைப்பை உருவாக்கணும், நீங்க வந்து நிர்வாக ரீதியா ஆட்களை வந்து தலைவர்களாக மாற்ற வேண்டிய பணிகளை செய்யணும். உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை எஸ்ஐஆர் தான், அதை எடுத்து நீங்க பேசணும். நீங்க பாஜக எதிர்ப்பா தீவிரமா பேசுறீங்க. இவர் பாஜக கூட இருந்துட்டு வர்றாரு இவ்வளவு நாளா. அதிமுக பாஜக கூட இருக்கட்டும், ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். ஏங்க கூட்டணியே இருந்தாங்க, கூட்டணி கட்சி ரீதியா இருக்கிறாங்க. இவர் அதிமுக உள்ள இருக்கும் போதே அதிமுக பட்சத்தை கொடுத்து நிர்மலா பார்த்துட்டு வந்தாரு. அப்பவே எடப்பாடி பழனிசாமி நீக்கிருக்கும். அவர் ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணிட்டார், எடப்பாடி ரொம்ப டைம் கொடுத்தாரு, ஆனா அது சரியா வரல. இப்போ ஒரு வெளில போயிட்டாரு. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ தாவேக்கா நடிச்சுட்டாருல, என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நீங்க? வாட் வில் ஹேப்பன் சொல்லுங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இரட்டை மூலமா ஜெயிச்சாரா, செங்கோட்டையனா ஜெயிச்சாரா? இரட்டை இலைங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா இல்லையா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும்? பெரிய ஃபேக்டர் தான். இப்போ அந்த இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இந்த முறை 2026 செங்கோட்டையனுக்கு இருக்காரு. எப்படி ஜெயிப்பாரு? ஸ்பாயிலரா இருப்பாங்க. தாவேக்கா ஸ்பாயிலர், செங்கோட்டையன் ஜெயிக்கின்றது இந்த முறை. இதான் ஒரு கடைசி எம்எல்ஏ. தாவேக்கா யாருக்கு ஸ்பாயிலரா இருக்கும்? என்னைய பொறுத்த வரைக்கும் 2 நடக்கும். 2 பர்செப்ஷன் இருக்கு. நீங்க நினைக்கலாம், நல்ல கேள்வி கேட்டீங்க. 2 நடக்கலாம். ஒண்ணு, அவங்க திமுகவோட ஓட்டையும் கணிசமா பிரிக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் திமுக ஓட்டெல்லாம் உடைக்கிறாங்களோ, பிரிக்கிறாங்களோ, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மற்றவங்களை பிரிக்கிறாங்களோ, அங்க அதிமுக பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பா அமையும். ஸோ திமுக வெற்றியை ஸ்பாயில் பண்ணுவாங்க. இல்ல கொங்குல ஏற்கனவே அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதிகமான தொகுதியில என்ன சொல்றாங்க, சொல்றேன்னா செங்கோட்டையன் ஐயா அவர்களை வந்து நான் வந்து கொங்குவின் முகமா நான் பார்க்கல, கோபியின் முகமா நீங்க பாருங்க. கோபி சுதாகர் சொல்லல, கோபி செட்டிப்பாளையம் முகமா நீங்க வேணா பாருங்க. அப்படிதான் நான் அவரை பார்க்க முடியும். அதை தாண்டி அவர் எதுவும் பெருசா வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா நம்ம தகவல் வச்சுக்கல. ஆனா அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தது, அவரே சில வேலை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவர் இன்னும் புரிதல் பட்டம் கட்ட அளவுக்கு யாருமே எதுவுமே கிடையாது. தாவேக்கோட புரிதல் எப்படி இருக்கு மட்டும் சொல்லுங்க.
அதிமுக வெளியே வரதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றை குரல் எழுப்புகிறார். ஒருங்கிணைப்பு சாத்தியம், அதுக்கு தான் நான் இது பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பார்த்தா அது சாத்தியப்படல, கெடுவிச்சா எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் கட்சியில் இணைகிறார். ஆனா அது மாறாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட ஸ்ட்ராங்கா நின்றுருக்கணும், நீங்க டிடி கூட நின்றுருக்கணும், இல்லை சசிகலா அவர்கிட்ட நின்றுருக்கணும், இல்லை 3 பேரையாவது உங்களை ஒருங்கிச்சு ஒரு பாதி நீங்க வாங்கன்னு குறிக்கணும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு சில பேர் டிவிக்கேல இது போல தலைவர் வலிமையானவர் சொல்லிட்டு எப்படி டிவிக்கே நம்புது? தாவேகா பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் பெஸ்ட் ஃபார் தம். யார் இருந்தாலும் சரி வாங்க. இன்னொன்று பர்செப்ஷனஸ் அவங்க யோசிப்பாங்க. வரவங்களே சேர்த்துக்கலாம், அது ஒரு இது ஒன்று வச்சுங்க. சேர்க்கை ஒரு ஒன் பிளஸ் ஒன்று சொன்னாங்க, ஒன்று சேர்த்து தான். ஆனால் விஜயை குறித்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷம் நம்ம அனுபவமும் பலமும் நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா இதுல சில விஷயங்கள் வந்து கான்ட்ராஸ்டா இருக்குங்க. ஒரு ஜெயலலிதாவோட படத்தை கொடுத்தா உட்காந்துட்டே இருக்கிறாரு யாரு, செங்கோட்டையன். அவங்களுடைய பார்வையில் அவங்களே சொன்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட குற்றவாளி தான் அவங்க சொன்னாங்க, தாவேக்கா சொல்லிச்சு. அவங்களுடைய குற்றவாளியா நீங்க சொன்னவங்களே பார்வையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படி உங்களோட ஒர்க் பண்ணுவீங்க? சரி ஓகே, இது பாலிடிக்ஸ்ல பெருசா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களால விஜய்க்கு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பா அமையும், வெற்றியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பா அமைய முடியாது. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை. செங்கோட்டையன் சொல்றாரு விஜய் தலைமையில புனித ஆட்சி அமையும், மாற்றம், மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறாரு. இது வந்து எதுக்காக சொல்றாரு? இது ஏன் சொல்றாரு? எங்கிருந்து டேட்டா எடுத்தாரு? யார் சொன்னது? தெரியல. இல்ல செங்கோட்டையன் தானாக வெளியே வந்து தகவல்களை இணைஞ்சாரா இல்ல யாராவது ஏற்கிறாங்களா? சந்தேகம் எனக்கு இருக்குங்க. இந்த சந்தேகத்தை எனக்கும் இருக்கு. பட் நம்ம இதை வந்து தியரி இருக்குது, தியரி நம்ம பேசுவோம். ஆனா உண்மையா பையன் நமக்கு தெரியாது. தியரி என்னன்னா திமுகவுக்கு இப்ப அதிமுக வெளியேறலாம் ரெங்க போறாங்க, திமுக தான் போட்டாங்க. இவர் மட்டும் ஏன் தாவேக்கா போறாங்க? மனோஜ் பாண்டியன் உட்பட ஓகேவா, இவர் மட்டும் ஏன் தாவேக்கா போறாங்க? ராமச்சந்திரன் எப்படி தேமுதிக போயிட்டு தேமுதிக ஒன்று இல்லாம ஆக்கினாரோ அதே ஒன்னே ஒண்ணு அதிமுக என்டிஏ பக்கம் விஜயை எடுப்பதற்கான எல்லா வேலையும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஓகே பண்ணி இங்க வந்துரு தம்பி அப்படின்னு பிஜேபி தலைமையோடு ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது தாவேக்கா. ஒரு கட்டத்துல அதிமுக பேசிச்சு, அப்புறம் அதிமுக விட்டா பேசுறது கிடையாது. பிஜேபி தலைமையோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க தாவேக்கா. எனக்கு வந்து தகவல் நான் சொல்றேன், அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும்போது இது நடக்குது அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ யாரோட வேலை? ரெண்டு பக்கமா சொல்றாங்க. ஒன்று திமுகவோட வேலையாகவும் இருக்கும். திமுக என்னன்னா விஜய் இந்த பக்கம் வந்துடக்கூடாது. இப்போ விஜய்க்கு வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? கட்சியில் இருக்கிற ஆழத்துக்கு விஜய் கூட போய் சேர்த்து விட்டுருங்க. யாரை சேர்க்கலாம்? இருக்கவே இருக்காரு நம்ம ஏன் செங்கோட்டையன் கூட்டு போய் சேர்த்து விடுங்க. எங்க அவர் எப்படிங்க வந்து தளபதினு சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார், நீங்க போய் சேர்த்து விடுங்க அப்படின்னா சேர்த்து விட்டாங்க. இப்படி ஒரு தியரி இருக்குது. திமுக தான் செங்கோட்டையனை என் கட்சிக்கு வராதிங்க, நீங்க தாவேக்காவுக்கு போங்க. போனீங்கன்னா அந்த கூட்டணியே அமையாது. எடப்பாடி பழனிசாமி தலைவர்னா கூட்டணி வைக்க மாட்டார். இப்போ தாவேக்காவுக்குள்ள செங்கோட்டை வந்துருந்தா எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இன்னொரு செங்கோட்டையன் சொல்லியிருப்பாரு, நான் வருவேன், நீ கூட்டணி போகக்கூடாது. சரிங்க வாங்க போலான்னு இருப்பாரு. முடிஞ்சு போச்சா? அப்ப கூட்டணியை வந்து அமையறதுக்கான வாய்ப்பையும் கடைசியான ஒரு கேட்டையும் உடைச்சாச்சா? இந்த ஒற்றை நபர்களால கூட்டணி அது வந்து அது பெரிய ஈகோ கிளாஷ். அது ஈகோ கிளாஷ். அது வந்து நான் முழுமையா மறுக்கிறேன். அது வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேல தாவேக்கா வந்து இந்த கட்சியை சேரவே முடியாது, கூட்டணி வைக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப ஒரு எல்லை மீறி போயிருச்சு. நீங்க என்ன இன்னொரு சரி திமுக விழுத்ததுதான் என் நோக்கம், அதுக்காக தான் சேர்ந்தா நான் பிரஸ் மீட் கொடுத்தாரு இன்னைக்கு. அவர் நோக்கம் என்னங்க? தனிநபர் வன்மோ தன்னவர் விருப்பம் வச்சு நீங்க எப்படி கட்சியில போய் சேர்ந்தீங்க? புரியல. அது ரொம்ப பிழையானது. நான் சொல்றேன், தனி நபர்களுக்கு எதிரான வன்மத்தோடும் காழ்ப்புணர்வோடும் எதிர்ப்புணர்வோடும் ஒரு கட்சியில போய் இணையாதீங்க. அது வேஸ்ட். ஏன்னா உனக்கு மக்கள் சிந்தனையே இருக்காது. எடப்பாடி எப்படி தோக்கடிக்கலாம், எடப்பாடி எதை பண்ணா காண்டாவாரு, எடப்பாடி பழசம் எதை பண்ணா பயங்கரமா வந்து திங்க் பண்ணி அப்படியே மூளை கசக்கிப்பாருன்னு யோசிச்சு இருந்தீங்கன்னா மக்கள் என்ன யோசிப்பீங்க? எடப்பாடிக்கு 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு அவ்வளவுதான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. என்னைய பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு அவர் தான் சொல்லிட்டாருங்க, எனக்கு தேர்தல் வெற்றியும் முக்கியம் இல்ல, கட்சி தான் முதல்ல அப்படின்ட்டாரு. சுவர் தான் சித்திரம் வரைய முடியும், எனக்கு சுவர் தான் முக்கியம் அப்படிங்கிறாரு அவரு. அவர் பார்த்துக்கிட்டோம், நன்மையோ தீமையோ வெற்றுவதிலையோ அவர் தான் சமாளிக்கணும். 26 தோத்து போறாரு, ஆமா தோத்து போறான்னு சொல்ல போறோம், ஜெயிக்கிறாரு ஆமா ஜெயிக்கிறான்னு சொல்ல போறோம். அரசியலுங்கிறது அப்படிதானுங்க. செங்கோட்டையோட முடிவு தெளிவானதா இல்ல விபரீதமானதா? செங்கோட்டை எப்படி உணர்ச்சி வயப்பட்டதுன்ற உணர்ச்சி எமோஷனலா டிசிஷன் எடுத்துருக்கிறார். யோசிச்சு டிசிஷன் எடுக்கல.
எம்ஜிஆரை பார்த்து நான் போனேன்னு. எம்ஜிஆர் யாரு? எம்ஜிஆர் யாரு சார்? மக்களால் சார் எம்ஜிஆர் வந்து வெறும் நடிகர் கிடையாது சார். நடிப்புல இருந்து அப்படியே கட்சி ஆரம்பிச்சாரா? அவர் திமுகல இருந்தாரு சார், கருணாநிதியோட இருந்தாரு சார், பெரியாரோட இருந்தாரு சார், அண்ணாவோட இருந்தாரு சார், திமுக எம்எல்ஏவா இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு சார். 15 வருஷம் உழைச்சாரு சார். கட்சியை கொண்டு மூக்குலை முறுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரு சார். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்னு சொன்னாரே சார். கழக கொடியை போய் பட்டு தொட்டையும் பட்டொலி வீசி பறக்க வச்சாரே சார். அப்புறம் தான் சார் ஒரு அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சார் செங்கோட்டையன் போனாரு. இது வேறு, இது வேறு சார். எம்ஜிஆருக்கு நிகரான நீங்க விஜயை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய அரசியல் அறியாமை அல்ல. யாரோ பேசுறாங்க அரசியல் அறியாமைன்னு சொல்லலாம். அரசியல் அறிந்தவர் பேசுகிறார் என்றால் அதுக்கு பின்னால் ஒளிந்திருப்பது வெறும் தனி மனித வெறுப்பு மட்டும்தான் தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்ற உங்களுக்கு புரியுதா இல்லையா? டைரக்டா நீங்க எம்ஜிஆர் அண்ணாலாம் போட்டிருக்கிறாரு நான் வரேன் அப்படின்னா இப்ப நம்ம எம்ஜிஆர் நீங்க நினைக்கிறீங்க. எந்த ஈர்ப்பு நடிப்புல நீங்க அவர்கிட்ட போறீங்க? நடிப்பு ஈர்ப்பு தாண்டி வேற என்ன இருக்கு விஜய் கிட்ட? கொள்கை ஈர்ப்பு. என்ன கொள்கை ஈர்ப்பு? அப்புறம் நான் வந்து என்ன கொள்கை ஈர்ப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லை. பிரச்சனை என்னன்னா ஐயா செங்கோட்டையன் வந்து உணர்வு அடிப்படையில் முடிவெடுத்தாரு. எமோஷனல் பேஸ்டு டிசிஷன் வந்து எப்பயும் வாழ்க்கையில சறுக்கலை கொடுக்கும். இப்ப தெரியாது. அப்ப பாருங்க எல்லாரும் பேச ஒரே படம் ஆன்னு இருக்கும். ஒரு 5 நாள் கழிச்சு பாருங்க டவுன் ஆயிடும் சப்பையா ஏறும். இப்போ ஒரு நாள் கூத்துங்கிறேன் நான். இந்த ஒரு நாள் கூத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்ததே தப்பு என்னை கேட்டீங்கன்னா. அது வந்து டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம பேசலாம். வேணா இப்போ இந்த வாயில் கதை வந்து மற்றவர்களுக்கும் இணைய வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியல. திமுக கலந்து போகலாம், அதிமுக கலந்து போகலாம், மற்ற கட்சி வந்து போகலான்றாங்க. அப்படிலாம் போய் டெவலப் ஆகும்போது நம்ம பேசலாம். அப்பயும் நான் உட்காந்துக்கிட்டு இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இது வந்து ஒரு பெருசாக தெரியல. இதுக்கு முன்னாடி போனவங்க சின்ன சின்ன ஆட்களுங்க, அவங்களாம் விட்டுருங்க. இவர் இப்போ சீனியராக இருக்கிறாரு, தொடர்ச்சியாக இவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இவர் போன ஒரு டாக்காக இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நான் இது ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமா, அரசியல் புரட்சி அவர் சொல்ற மக்கள் புரட்சி வரும்ன்றாரு. மக்கள் புரட்சிலாம் வரல. வந்திருந்தா இப்படி விஜய் வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணுவாங்க. மக்கள் புரட்சி என்பது அது அல்ல. மாற்றத்துக்கானதுதான் மக்கள் புரட்சி. மாற்றத்துக்காக மக்கள் வரணும். அதை நோக்கி வராங்கன்னு பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு பேசுறது கொஞ்சம் முக்கியம். நன்றி சார்.